தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணப்பாறை அருகே கிரஷர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் ஒருவர் மின்கம்பத்தில் ஏறி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தோப்புப்பட்டி அருகே உள்ள ரெட்டமலையில் கிரஷர் அமைக்கும் பணி நடைபெற்றது. கிரஷர் அமைத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என அச்சம் தெரிவித்து இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மணப்பாறை தாவிக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனை சந்தித்து இது தொடர்பாக அவர்கள் முறையிட்டனர். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மீண்டும் கிரஷர் அமைக்கும் பணி தொடங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்த ஆயத்தமாகினர். அப்போது கிரஷர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் அங்குள்ள உயர் அழுத்த மின் கம்பத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் கிரஷர் பணி நிறுத்தப்பட்டது. இதனை அறிந்து அங்கு திரண்டிருந்த மக்கள் கோபாலகிருஷ்ணனிடம் சமாதானம் பேசி கீழிறங்க செய்தனர். நாங்களும் எவ்வளோ போராடி பார்த்தா ஒன்றும் முடியலை. அதுலேயே எங்கள் ஏரியாவில் உள்ளவங்களே எல்லாம் உள்குத்து வேலை செஞ்சுவிட்டு எனக்கு 2-3 பேர் மிரட்டலும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சரி ரைட்டு இன்றைக்கி நம்ம கரண்ட் மரத்தில் ஏறலாம்னு நான் ஏறினேன். இது எங்களுக்கு நுப்பாட்டி கொடுக்கலன்னா இன்றைக்கி ஒரு ஆள் ஏறினேன், நாளைக்கு 10 ஆள் ஏறும். கண்டிப்பாக இது நிறைவேற்றுவோம். அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே இந்த கிரஷருக்கு ஏகப்பட்ட போராட்டம் பண்ணிட்டோம். இது வரைக்கும் எந்த ஆஃபீஸரும் வந்து கேட்கல. நேற்று கூட கொண்டு போய் எம்எல்ஏ அவங்கள்ட்ட மனு கொடுத்துட்டு வந்தேன். நாங்கள் கொடுத்துட்டு வந்தால் திருப்பி வந்து அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது கரண்ட் மரத்தில் ஏறி நின்றுட்டு நான் கரண்ட் கம்பியை பிடிக்க எனக்கு இல்லைனா கிரஷரை நிறுத்தி கொடுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் இப்போ ஆளுங்க வந்திருக்காங்க. கிரஷரை நிறுத்தி கொடுக்கலன்னா இதோட முடியாது. இன்னும் பல பேர்த்து இந்த இடத்துல வந்து காவ வாங்க வேண்டிய நிலைமை இருக்குது. எல்லாருமே ரெடியா ஐயா நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே வந்து இவர் கிரஷரை நிப்பாட்டி வேறு தொழில் எந்த தொழில் வேணாலும் செய்யட்டும், இந்த தொழில் செய்யக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு இப்போ அக்கம் பக்கம் தோட்டங்கால் இருக்குது, விவசாய நிலம் இருக்குது. ரெண்டாவது நாங்கள் விவசாயம் பண்ணி தான் பொழைக்கிறோம். ரெண்டாவது ஆடு மாடு வச்சு தான் எங்கள் பொழைப்பே ஓடுது. மீண்டும் இவர் வந்து யாரோ எவருக்கோ சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து வேணாம். இவர் எந்த தொழில் வேணாலும் செய்யட்டும், விவசாய நிலத்தில் வந்து பாதிக்கக்கூடாது. எங்களுக்கு இந்த இடத்த விட்டுட்டு பின்னுக்கு நாங்கள் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரமும் சரி. ஏன் இன்னைக்கு ஏன் தலைமுறையோட போகிறதில்ல, இன்னும் என் பிள்ளை ஊட்டி தலைமுறை, என் பேர பிள்ளை தலைமுறை வம்சம் வரைக்கும் எங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் காலை ஓட்டி ஆகணும். நாங்கள் போராட்டம் பண்ணி பார்த்துட்டோம். இந்த இதை நிறுத்துற மாதிரி தெரியல. இது வரைக்கும் நேற்று கொண்டு எம்எல்ஏட்ட கொண்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் எப்படி தான் விவசாயம் மழை பெஞ்சாதான் விவசாயமே பண்ண முடியும். அதே மழையே பெய்யல. ஆடு மாட்டை வச்சு தான் நாங்கள் பொழப்பே நடத்திக்கிட்டு இருக்க, சாப்பிட்றதுக்கு எல்லாமே. ஆனால் இப்போவும் கிரஷர் போட்டு இந்த ஆடு மாடு மேய்க்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த கிரஷரை நிறுத்தி கொடுங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.